ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். ஐபிபிஎஸ் கிளர்க்குடைய ஆல் டிக்கெட் அவுட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கை நம்ம டெலகிராம் குரூப்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய டைமிங் அண்ட் எக்ஸாம் சென்டர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இருக்கக்கூடிய நாட்களை எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம்? இந்த ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கும் படிக்கணும், சைமல்டேனியஸாக அதர் மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். என்ன சார் பண்ணலாம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் உங்களில் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரொமோஷன். நீங்கள் அஃபேர் ஸ்டோரில் எனி பேக்கேஜ் வேணால் ஏகே10 அப்படிங்கிற கூப்பன் கூட அப்ளை பண்ணால் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு முக்கியமாக இந்த மாதிரி ஐபிபிஎஸ் கிளர்க், எஸ்பிஐ கிளர்க்குடைய மெயின்ஸுக்கு யூஸ் ஆகிற மாதிரி கண்டென்ட்ஸ் அபித் சார் ஆப்பில் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் 666 ரேட்டில் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற பேரில் இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக மெயின்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீக்லேருந்து மெயின்ஸ் கிளாஸஸ் கொடுத்துருவோம். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். அதாவது டெய்லி 1 ஆர் 2, இது அரை இல்லை, 1 ஆர் 2 மார்க்ஸ் டெய்லி நீங்கள் எடுக்கணும். பர்டிகுலராக உங்களுடைய எக்ஸாம் ரிப்போர்ட்டிங் டைம் இப்போ காலையில் 8 மணி அப்படின்னா 9 மணிக்கு கண்டிப்பாக ஒரு மார்க் டெஸ்ட் எடுக்கணும். அது ப்ரீவியஸ் இயர் பேப்பர் இருந்தாலும் சரி, இல்லை இப்போ எஸ்பிஐ கிளர்க்கு நடந்துச்சு இல்லையா, அதோடைய மெமரி பேஸ்டு பேப்பர் இருந்தாலும் சரி, எதுனாலும் ஓகே தான். ஐபிபிஎஸ் கிளர்க், எஸ்பிஐ கிளர்க், ஏதோ ஒரு எக்ஸாம் நீங்கள் ரீசெண்டாக நடந்த 2024, 25 முடிஞ்சால் 2023 இதோடைய மெமரி பேஸ்டு கொஸ்டின் பேப்பர்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. எந்த டைமில் அப்படின்னா உங்களுடைய ரிப்போர்ட்டிங் டைமுக்கு 1 ஹவர் ஆஃப்டர். இப்போ காலையில் உங்களுக்கு எக்ஸாம்னா ஈவினிங் இன்னொரு மார்க் எடுங்க. அது எய்தர் மார்க் டெஸ்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை இதே மாதிரி நீங்கள் அதுவும் மெமரி பேஸ்டாக கூட எடுக்கலாம். உங்கள்கிட்ட நிறைய மெமரி பேஸ்டு இருக்குன்னா ரெண்டுமே அதை எடுத்தால் கூட பெட்டர் தான். நீங்கள் டஃப்பாக இருக்கிறதுக்கு செக்ஷனல் டெஸ்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய எக்ஸாம் ஃப்ளோ நல்லாயிருக்கும், அட்டெம்ப்ட் மேக்ஸிமமாக இருக்கும், டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக இருக்கும். அடுத்து இப்போ நீங்கள் இப்போ ஒரு ஃபுல் மார்க்கு ப்ரீவியஸ் பேப்பர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு பார்த்தா உங்களுக்கு ரீசனிங்கில் 28 மார்க் வருதுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ரீசனிங்கில் ஒரு 4 செக்ஷனல் டெஸ்ட்டு. ஓகேங்களா? 4 செக்ஷனல் டெஸ்ட் அன்றைக்கி எடுத்துருங்க. ஓகேங்களா? இல்லை சார் எனக்கு ஆப்டிடியூடில் கால்குலேஷனே வரமாட்டுது, ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னா டக்குன்னு அன்றைக்கி ஒரு 4 ஆப்டிடியூட் செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க. ஓகேங்களா? அது மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி உங்களுடைய வீக்கர் செக்ஷனில் செக்ஷனல் டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருங்க. டெய்லி ஒரு 3 டெஸ்ட் 4 டெஸ்ட் எடுக்குது கண்டினியூஸாக மாற்றி மாற்றி எடுக்கக்கூடாது. ஆப்டிடியூட் செக்ஷனல் டெஸ்ட் எடுத்தால் கண்டினியூஸாக ஆப்டிடியூட் செக்ஷனல் டெஸ்ட் தான் எடுக்கணும். எப்போ வரேன்னா நீங்கள் இந்த மார்க் டெஸ்ட்டில் மெமரி பேஸ்டு பேப்பரில் போடும்போது ஒரு மிஸ்டேக் பண்ணீங்க இல்லையா, அதை ரெக்டிஃபை பண்ணுற வரை நீங்கள் செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க. செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கும்போதும் ஒரு சில டாபிக் இப்போ பிளட் ரிலேஷனோ, இல்லை சிலாஜிசமோ, இல்லை ஆல்பன் நியூமெரிக்கோ, நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல அக்யூரேசியோ, இல்லை அட்டெம்ப்டோ, இல்லை ஸ்பீடோ கம்மியாக இருக்கும். அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதை ரெக்கக்னைஸ் பண்ண உடனே அந்த டாப்பிக்கை மட்டும் எடுத்து தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எய்தர் நம்ம கோர்ஸில் இருக்கக்கூடிய வீடியோ பார்க்கலாம், இல்லை நீங்கள் யூடியூப்பில் இருக்கக்கூடிய வீடியோ பார்க்கலாம். பார்த்துட்டு பிடிஎஃப்ஸ் நிறைய பிடிஎஃப்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். இல்லைனா யூடியூப் வீடியோ அது கொஞ்சம் ப்ரிலிம்ஸுக்கு தேவையில்ல, மெயின்ஸுக்கு தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிஎஃப்ஸும் டாபிக் வைஸ் குவிஸஸும் எங்கேயாச்சும் கிடைச்சா எடுத்து நல்லா சால்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்டு பேசிக்ஸே எடுத்து கொஞ்சம் பரட்டி பாருங்கள். ஓகேங்களா? ரீகால் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் வைஸாக நீங்கள் மிஸ்டேக்காக இருக்கீங்களா, அதனால தான் அக்யூரேசி மிஸ் ஆகும். அக்யூரேசி மிஸ் ஆகிறதுக்கு காரணம் கான்செப்ட்டில் எங்கேயாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணுங்க. அதை மட்டும் ஏதாச்சும் 1 ஆர் 2 டாப்பிக்கில் இருந்தால் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பீடு கம்மியாக இருக்குது, எனக்கு கான்ஃபிடென்ட் லெவல் இல்லை, எனக்கு ஆர்டரிங் பஸ்ஸில் வரல, பிளட் ரிலேஷன் வரல, எனக்கு கான்ஃபிடென்ட் லெவல் கம்மியாக இருக்குன்ற போது தனியாக அதுக்குன்னு டாபிக் டெஸ்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த செக்ஷனலில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், நான் கிளியர் பண்ண அந்த அட்டெம்ப்ட் நான் தனியாக வீடியோ போடுவேன். பட் நான் கிளியர் பண்ண இந்த அட்டெம்ப்ட் பத்தாது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்குன்னு தனியாக செக்ஷனல் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 விஷயங்கள் நீங்கள் பண்ணுறதுனால எகைன் நீங்கள் ஃபுல் மார்க் போடும்போது அது அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த இடத்துல இந்த 0.2, 0.3 நீங்கள் பண்ணுறதுனால 0.1ல் நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிறத நல்லா நோட் பண்ண முடியும். ஓகேங்களா? சைட் பை சைடாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸும் படிக்கணும், அதர் மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, இப்போ எஸ்பிஐ கிளர்க்கு, ஐபிபிஎஸ்பியோடைய மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனும் சைட் பை சைடாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு ஒரு டைம் கொடுக்குறீங்க அப்படின்னா இதுக்கும் ஒரு டைம் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளால் ப்ராப்பராக எல்லா எக்ஸாமும் நம்மளால் கவர் பண்ண முடியும். இல்லைனா
ஒண்ணு ஒண்ணுத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்றது அவ்வளவு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. ஏன்னா, அந்த எக்ஸாம் நம்ம நல்லா பண்ணலன்னா, இந்த இதுவும் போயிடும், அதுவும் போயிடும். அதனால இதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் நீங்க 8 இனிமேல் கொஞ்சம் இவ்வளோ நாள் நீங்க 3 மணி நேரம், 2 மணி நேரம் படிச்சிருந்தா கூட பிரச்சனை இல்ல. நான் சொல்ற மாரி நீங்க டைம் மேனேஜ் பண்ணா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். மார்னிங் ஒரு 3 ஹவர்ஸ் அ மார்னிங் அதாவது சாப்பிடுறதுக்கு முன்னாடி பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் ஓகேங்களா? நீங்க 7 மணிக்கு ஆரம்பிச்சா கூட 9, 10 வர படிக்கணும். ஓகேங்களா? 6 மணிக்கு ஆரம்பிச்சா 9:00 வர படிக்கணும் மார்னிங்ல. இன் பிட்வீன் மார்னிங் டூ ஈவினிங் டைம்ல ஒரு 11 டூ 1 இந்த டைம்ல எனி 2 ஆர் 3 ஹவர்ஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க மதியம் சாப்பிட்டு தூங்கி எழுந்தா கூட 4 டூ 8 அப்படி இல்லன்னா 5 டூ 9 இந்த டைம்ல நீங்க யுட்டிலைஸ் பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னா, நல்லா தூங்கி எந்திரிச்சுட்டு 8 ஓகேங்களா? 7 டூ 10 7 டூ 10 அந்த டைம்ல நல்லா படிங்க. லேட் நைட் பெர்சன் ஓகேங்களா? தூக்கத்த ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டாம். காலையில 3 மணி நேரம், பகல்ல 3 மணி நேரம், நைட்ல 3 மணி நேரம். ஒரு 9 மணி நேரம் படிங்க. அந்த 9 மணி நேரத்தில இதுக்கு ஒரு 4 மணி நேரம், இதுக்கு ஒரு 4 மணி நேரம், நம்ம 1 மணி நேரம் உங்களுடைய அம் ரீடிங்க்கோ, நியூஸ் பேப்பருக்கோ ஏதோ ஒண்ணு பர்ட்டிகுலரா ஒரு விஷயம் ரொட்டீனா நீங்க ப்ரிப்பரேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்காக பண்ணுவீங்க. அதுக்கு பண்ணுங்க. இதுல ஒரு 4 மணி நேரம், இதுல ஒரு 4 மணி நேரம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இதுல மீன்ஸ் இந்த மெயின்ஸுக்கும், சிஏக்கும் சேர்த்து 4 மணி நேரம். ப்ளஸ்ஸு இந்த பிலிம்ஸுக்கு 4 மணி நேரம். நீங்க ஒரு டாப்பர் அப்டின்னா, ஜஸ்ட் இந்த மார்க் போடக்கூடிய அந்த 2 மணி நேரம் மட்டும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு, அனலைசிஸ்க்கு ஒரு 30 மினிட்ஸ் ஓகேங்களா? இல்லன்னா 1 மார்க் போட்டுட்டு, நீங்க மீதி அனலைசிஸ் பண்ணிட்டு ஒரு செக்ஷனல் டெஸ்ட் கூட போட்டு போயிடுங்க. முக்காவாசி டைமே மெயின்ஸுக்கு குடுங்க. பிகினரா நீங்க ரொம்ப இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கா? என்ன பண்றீங்க அப்டின்னா, அதிகமா டைம் இதுக்கு அதிகமா டைம் குடுத்துட்டு, மெயின்ஸ்ல சிஏவும் மெயின்ஸ் சிலபஸ் லேர்ன் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. டாப்பரா இதில கம்மி டைம் பண்ணிட்டு, இங்க நெறைய மெயின்ஸ் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பண்ணுங்க. இதுதான் உங்களுக்குள்ள வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். இந்த வீடியோவுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்பைல் ஸ்டோர்ல உங்களுக்கு பேக்கேஜ் வேணும், கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வேணும்னா AK10 கோட் யூஸ் பண்ணா உங்களுக்கு நெறைய டிஸ்கவுண்ட் குடுப்பாங்க. அதே மாரி நம்மளுடைய கோர்ஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற பேர்ல அபித் சார் ஆப்ல இருக்கு. பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்க நம்ம டெலகிராம் குரூப்லயும் கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருக்கோம். டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட ஷிஃப்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஃபிரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.